என் கையில் இருக்க இந்த குட்டியான ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் கிடையாது, ஒரு ஃபீச்சர் ஃபோனும் கிடையாது, ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்க ஒரு ஹைப்ரிட் ஃபோன் தான் இது. இந்த ஃபோன் இப்போ தான் ரீசெண்டாக HMD லான்ச் பண்ணியிருந்தாங்க. HMD Touch 4G அப்படிங்கிற மாடல் இது. இந்த ஃபோனில் நார்மலாக நீங்கள் ஒரு கீபேட் ஃபோனில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். பட் அதுக்கு கீபேடுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதனால் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 4G ஃபோன். ஸோ உங்களால் 4G இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் ஹாட்ஸ்பாட்டாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபோனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில க்ளவுட் ஆப்ஸ் இது மாதிரியான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. பட் அது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இல்லை. பேசிக்காக நீங்கள் கால் பண்ணுறீங்க, இப்போ ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ FM யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நல்லாவே இருக்குது. அண்ட் எக்ஸ்பிரஸ் சாட் அப்படிங்கிற ஒரு மெசேஜிங் ஆப்புமே இருக்குது. இது மூலமா உங்களால் வீடியோ கால் கூட பேசிக்க முடியும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாலாம் இல்லை, பட் யூஸபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது, ப்ளூடூத்தும் இருக்கிறதுனால உங்களால் எக்ஸ்டர்னலாக TWS கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோனில் FM சப்போர்ட் இருக்குது. அது உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாமலும் வேலை செய்யும். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ரொம்ப ஒர்த்துலாம் சொல்லிட முடியாது. உங்களுக்கு க்யூட்டாக அந்த நோக்கியா லூமியா டிசைனில் உங்களுக்கு ஃபோன் வேணும், பட் டச் ஸ்க்ரீனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை வேணால் செக் பண்ணி பாருங்கள்.